අග්‍රාමාත්‍ය නරේන්ද්‍ර මෝදි இந்திய பிரதமர் மோடி ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் இலங்கைக்கு வரவுள்ளார். அவர் இலங்கைக்கு வருகை தரும் போது இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முன்னெடுக்கவுள்ளோம். அதேபோன்று சம்போர் மின் உற்பத்தி நிலைய செயற்றிட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளோம். இதற்கு முன்னர் எமக்கு கடனாக கிடைத்த மாகோவிலிருந்து அனுராதபுர ரயில் பாதையில் சமிக்ஞை கட்டமைப்பினை எமக்கு முழுமையாக வழங்கவுள்ளார். அது கடனில்லை. அவர் இலங்கைக்கு வந்ததும் அதனை நாங்கள் திறக்கவுள்ளோம். எமது நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய படல கட்டமைப்பினை பெற்றுத் தருவதற்கு கடந்த காலத்தில் புரிந்துணர்வு எட்டப்பட்டது. அதனை அதிகரிக்கும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு இணங்கியுள்ளோம். இதனை இன்னமும் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்த்துள்ளோம். அதேபோன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக உதவியை அதிகரித்து அந்த செயற்றிட்டத்தை எதிர்காலத்தில் கொண்டு செல்லவுள்ளோம். சர்வதேச நாடுகளுடன் கொண்டுள்ள நட்புறவு தொடர்பிலும் அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து தெரிவித்தார். எமது நாட்டின் பௌதீக வளம் இறையாண்மையை பாதுகாப்பதனூடாக வெளிநாடுகளுடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடவுள்ளோம். அதுவே எமது அடிப்படை கொள்கை. அதனை ஒருபோதும் மீறப்போவதில்லை. நாம் பொருளாதார ரீதியாக எவ்வளவு வங்குரோத்தடைந்தாலும், நாம் எந்த வகையில் இந்த உலக நாடுகளுடன் அரசியலை முன்னெடுத்தாலும் எமது நாட்டின் பௌதீக வளம் இறையாண்மையை தோற்கடிக்க இடம் வழங்கப் போவதில்லை. அதேபோன்று அந்தந்த நாடுகளுடன் முன்னெடுக்கும் நட்புறவுகளை பாதுகாத்தே இந்த நடவடிக்கைகளை வெளிவிகார அமைச்சாக முன்னெடுத்து வருகின்றோம். அத்துடன் ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நாம் அனைத்து நாடுகளுடனும் நெருங்கி நட்புறவை வளர்த்தவர்களாக பயணித்து வருகின்றோம். நாம் எந்த ஒரு பக்கத்தையும் சார்ந்தவர்களாக இருக்கவில்லை. நமக்கு தெரியும், வரலாற்றில் பல அரசாங்கங்கள் ஒரு பக்கத்திற்கு சாய்ந்து கொள்கைகளை தயாரித்தனர். நாடாக நாம் துன்பத்தினை எதிர்நோக்கினோம். சீன முதலீடுகள் திட்டங்கள் தொடர்பான விடயங்களையும் பிற நாடுகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள உறவுகள் தொடர்பிலும் அமைச்சர் விஜித ஹேரத் தெளிவுபடுத்தினார். 2025ஆம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக சீருடைகளை வழங்குவதற்கு சீனா தலையிட்டுள்ளது. 2026லும் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக சீருடைகளை வழங்குவதற்கு சீனா இணக்கப்பாட்டினை எட்டியுள்ளது. அதேபோன்று துறைமுக நகரத்திற்குள் புதிய தொடர்பாடல் கட்டடத்தை உருவாக்குவதற்காக இணங்கிய அடிப்படை நிதியை வழங்குவதற்கு இணங்கியுள்ளனர். பாலேகுட, மொரட்டுவ, கொட்டாவை பகுதிகளில் 1896 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இணக்கப்பாட்டினை ஏற்படுத்தி அந்த நிர்மாணிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளோம். சினோஃபெக் நிறுவனம் ஹம்பாந்தோட்டையில் $3.7 பில்லியன் அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக முடிவில்லாமல் காணப்பட்ட ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கான முதலீட்டு அபிவிருத்தி தொடர்பில் ஆணைக்குழுவினை நாங்கள் நியமித்துள்ளோம். அதற்காக கையெழுத்திட்டுள்ளோம். ஐக்கிய அரபு ராஜ்யம் முதலீடு செய்வதற்கு அச்சத்துடன் இருந்தது. ஆனால் சில காலத்திற்குள் சில ஐக்கிய அரபு ராஜ்யங்கள் எம்முடன் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்தியுள்ளன. உலக பங்கு சந்தையில் எமது பங்குகளை அதிகரிப்பதற்காக சுத்திகரிப்பு செயற்பாடுகளை 4 நாடுகளுக்கு யோசனை சமர்ப்பித்துள்ளோம். சபுகஸ்கந்தவினை மீண்டும் சுத்திகரிக்க உள்ளோம். அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. திருகோணமலை தொடர்பிலும் யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கான ராஜதந்திர செயற்பாடுகளை வலுப்படுத்த உள்ளோம். ஜப்பானின் கடந்த காலத்தில் நிறுத்தியுள்ள கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஏனைய பகுதியினையும் நிர்மாணிக்க உள்ளோம்.